ஸ்ரீலங்காவில் 300 சிக்கன் பிரியாணியா சொன்னால் நம்புவீங்களா? ஆனால் அதுதான் உண்மை. அந்த பிளேஸுக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கோம். பெட்டா ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் நாங்கள் ஃபஸ்ட்டு இறங்கிட்டோம். அங்கேருந்து கூட ஆட்டோ பிடிச்சி போகலாம். பட் நாங்கள் இந்த ஏரியா பார்க்கலான்னு சொல்லிட்டு இறங்கி நடந்து தான் போயிட்டுருந்தோம். எப்போவுமே நாங்கள் வேறு ரோட்டில் தான் நிறைய பிளேஸுக்கு போயிருக்கோம். பட் இந்த பிளேஸ் வந்து புதுசாக இப்போ தான் போகிறோம். இந்த ரோட்டில் ஒவ்வொரு ரோட்லேயும் நாங்கள் போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய வாகனங்கள், டெம்போக்கள் அந்த மாதிரி நிறைய நின்றுச்சு. ஒவ்வொரு வாகனத்துலேயுமே நிறைய வெங்காயங்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி மூடைகள் அந்த மாதிரி லோடாக ஏற்றிட்டு வந்து கடைகளுக்கு சப்ளை பண்ணுறாங்க. அப்போ இதில் கடைகளுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு சின்ன சின்ன தொழிலாளிகள் வச்சுருக்காங்க போல். அவங்க அந்த வண்டியில் வச்சு அதில் அரிசி மூடையோ இல்லை அந்த கடைக்கு என்ன தேவையான பொருட்களை அவங்க அதில் வச்சு தள்ளிட்டு போய் அந்த கடைக்கு கொடுக்குறாங்க. அது கடையில் வேலை செய்கிறவங்களா இல்லை இவங்க தனியாக அதுக்காக வேலை செய்கிறாங்களான்னு தெரியாது. பட் இந்த மாதிரி நிறையா குட்டி குட்டி வண்டியில் வச்சு அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் அதுவும் முடியாமல் சில பேர் வந்து தோளில் வச்சு சுமந்தும் கொண்டு போயும் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ஏரியா ஃபுல்லாகவே முக்கால்வாசி வந்து இந்த மாதிரி நிறைய வாகனங்கள் இருக்குது. பெரிய பெரிய கடைகள் தான். அதில் இந்த மாதிரி ஹோல்சேலாக சேல் பண்ணுறக்கூடிய கடைகள் வந்து நிறைய இருந்துச்சு. அப்படியே இதெல்லாம் பார்த்து போயிட்டே இருந்தோம். நாங்கள் வந்து கூகுள் மேப் தான் பார்த்து போனோம். ஒரே ஒரு ரோட்டில் மட்டும் ஃபுல்லாக டோட்டலாக பிளாக் ஆகிடுச்சு. எங்களுக்கு போகிறதுக்கே வழியே இல்லை. அப்புறம் ஒரு மாதிரி சின்ன கேப்பில் வந்து நாங்கள் போயிட்டோம். இப்படியே இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் போனால் வந்துடும். அது ஸ்ட்ரெயிட்டாக தெரியுது பார்த்திங்களா, அதுதான். இந்த கடையோட பேர் வந்து மர்ஹபா பிரியாணி. இது வந்து நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டாலே ரூட் வந்து ஈஸியாக காட்டுது. இருந்தாலுமே இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்டா ஏரியாவில் தான். மெயின் ஸ்ட்ரீட் இருக்குது பார்த்திங்களா, அங்கே தான் இருக்குது. இது ஆப்போசிட்டில் வந்து கமர்ஷியல் பேங்க்கும் இருக்குது. இந்த ஏரியாவில் கொஞ்சம் தூரத்தில் இப்படி போனீங்கன்னா மசூதியும் இருக்குது. ஸோ அந்த அடையாளம்லாம் வச்சு ஈஸியாக வரலாம். பிரியாணி விருப்பம், இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை, ஒரு தடவையாவது ட்ரை பண்ணலாம், கம்மி ரேட்டாக இருந்தால் நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக வரலாம். இந்த சைடில் வந்து ஒரு போர்ட் போட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பாசுமதி சிக்கன் பிரியாணி 300 ரூபா, அப்புறம் பாசுமதி பிரியாணி செட்டு 500 ரூபா, அடுத்தது வந்து எக்ஸ்ட்ரா ரைஸ் நம்ம கேட்டால் 100 ரூபா அந்த மாதிரி வச்சுருக்காங்க. பாசுமதி சிக்கன் பிரியாணி அந்த செட்டு இருக்குல்ல, செட்டுன்றது ரைத்தா இதெல்லாம் வரும். பிரியாணி வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க பாருங்கள். லைன் இங்கே நல்லா பெருசாக நிற்கிது. நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாகவே வந்துட்டோம். ரொம்ப லேட்டாக வந்தால் கிடைக்காதுன்னாங்க. உச்சி வெயில் மண்டையை பொழக்குது. இவ்வளோ தூரம் வந்து நாங்கள் பிரியாணி வாங்குகிறோம். அப்படியே எங்களோட பார்சலை வாங்கியாச்சு. என்னென்னா நீங்கள் ஒரு ஆளுக்கு 2 பார்சல் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா 3 பார்சல் வாங்கி 2 பேர் சாப்பிட்லாம். இப்போ நீங்கள் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா அப்படி செய்யுங்க. இல்லைனா ஒரு ஆளுக்கு கண்டிப்பாக 2 பார்சல் வாங்கணும். ரொம்ப ஓவராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி எதிர்பார்ப்போடு தயவுசெய்து வராதிங்க. ஏன்னா உண்மையாகவே சொல்கிறேன், ஒரு 300 ருபீஸுக்கு பாசுமதி ரைஸில் ஒரு சிக்கன் பீஸ் போட்டு ஒரு சிக்கன் பிரியாணி கொடுக்குறது உண்மையாகவே ரொம்ப 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 பெரிய விஷயம். இதில் போயிட்டு அது நல்லா இல்லை, இதில் போய் இதில் நல்லா இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்கிறோன்னா உண்மையாக நமக்கு மனசாட்சி இல்லைன்னு தான் சொல்லணும். அதனால் எனக்கு வந்து நார்மலாக பிரியாணி பிடிக்கும். அதனால் ஒன்று. இன்னொன்று வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக நம்ம வீட்டில் கண்டிப்பாக ஏதாவது கிரேவி, சிக்கன் ஏதாவது கிரேவி, எக்கு ஏதாவது இருந்தால் நம்ம அதோட சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது வீட்டில் கிரேவி செய்யும் போது கூட ஸ்பெஷலாக இதை வாங்கிட்டு போய் வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி கூட உங்களுக்கு பிடிச்சமானதை நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் அப்படியும் செய்யலாம். இல்லை உங்களுக்கு அந்தளவுக்கு காசு இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த 300 ரூபா பிரியாணியும் வாங்கி சாப்பிட்லாம். இந்த 300 ரூபாய்க்கு இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். ஏன்னா இந்த ஏரியாவில் நிறைய மூட்டை தூக்கி வேலை செய்கிறவங்க, கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. நான் பார்த்தேன். வர வழியெல்லாம் அவங்க தான் அதிகமாக வேலை செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு 2 பார்சல் வாங்கினாலே கரெக்டாக இருக்கும். இல்லை ஒரு பார்சல் கூட சில பேர் வாங்கி சாப்பிட்லாம். ஒரு பேரண்ட்ஸு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இங்கே யாராவது வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஒரு பார்சல் வாங்கி அந்த பிள்ளைக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி கூட இருக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதுக்கும் ஒரு மனசு வேணும். இது வந்து கம்மி காசை கொடுத்தா நிறைய க்ரௌட் வரும். அதை வச்சு அவங்க பிஸ்னஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பட் இருந்தாலுமே அப்படி செய்கிறதுக்கும் ஒரு மனசு வேணும். அது எல்லாருமே அந்த அந்த கோணத்தில் யோசிக்க மாட்டாங்க. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு இந்த இடத்துக்கு வந்து போனதும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ அப்படியே எங்களோட பார்சலை வாங்கிட்டு நாங்கள் வந்து பொடி நடையாக அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். இந்த ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கடைகள்.
ஏரியா ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் வந்து இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் நடந்து போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல இருந்து ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணாலே ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். என் பையன் வந்து பிரிட்ஜ் மேலே தான் ஏறி போகணுன்னு சொல்லிட்டு இப்போ பிரிட்ஜ் மேலே ஏறி நடந்து போயிட்டுருக்கான். ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துலையே பஸ்ஸும் நிற்கிது பாருங்கள். இது எல்லாமே ப்ரைவேட் பஸ் தான். இப்போ நம்ம போகிற பிளேஸை சொன்னாலே அவங்களே இந்த நம்பர் பஸ்ஸில் போங்கன்னு சொல்லிடுவாங்க. நமக்கு தெரிஞ்சால் நம்மளே போய்க்கலாம். சில பிளேஸ் வந்து பஸ்ஸோட சைட்லேயே எழுதியிருப்பாங்க, நம்ம அதை பார்த்துட்டும் ஏறிக்கலாம். அப்படி நமக்கு தெரியாத பிளேஸு அப்படின்னா நம்ம கேட்டாலே அவங்க நம்பர் சொல்லிடுவாங்க, நம்ம ஏறிடலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பஸ்ஸில் போகிறதுக்கு வந்து நம்ம டூ மச்சாக பயப்படவே தேவையில்லை, தைரியமாக போகலாம். சில நேரம் ஆட்டோலேயும் போவோம். இப்போ வந்து வரும்போது பஸ்ஸில் வந்தனால போகும்போதும் பஸ்ஸில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸுலேயே போக போகிறோம். இங்கே ஃபுல்லாக பாருங்கள் ப்ரைவேட் பஸ்ஸு நிற்கிது. இதில் தான் போக போகிறோம். சீட்டு ஃபுல்லாகவே எம்டியாக தான் இருந்தது. ஒவ்வொரு பஸ்ஸுக்குமே ஒருத்தர் வெளியில் இருந்து அந்த ஏரியாவை சொல்லிக்கிட்டே இருப்பார், எந்தெந்த ஏரியாலாம் அது போகுதோ அந்த இதை அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பார். அப்போ நம்ம கரெக்டாக நம்ம பிளேஸு இருக்கிற பஸ்ஸை பார்த்து நம்ம ஏறிடலாம். எல்லா சீட்டும் எம்டி தான், நிறைய பேர் இல்லை, கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அப்படியே நாங்கள் வந்து பஸ்ஸில் ஏறியாச்சு. சீட்டு கிடச்சிருச்சு. சீட்டு இல்லைன்னா அடுத்ததில் தான் வந்திருப்போம், பட் சீட் இருக்குது. இந்த ரோட்டில் நேராக போனீங்கன்னா இந்த ரோட் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் வந்து நிறைய இருக்கும். இந்த பீச் வியூ வந்து சூப்பராக இருக்கும். இந்த ரோட்லேயே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன். ஸோ அப்படியே போயிட்டே இருந்தோம். கொஞ்சம் தூரம் போன பிறகு நாங்கள் இறங்குற இடம் வந்தோன்னே இறங்கிட்டோம். அந்த இடத்துல ஒரு ஃபுட் சிட்டியில் பிரியாணி வாங்கிட்டு எப்படி சோடா வாங்காமல் போகிறது, அதனால் சோடா வாங்கினோம். சோடான்றது வந்து பிளெயின் சோடா கிடையாது. இங்கே வந்து நார்மலாக பெப்சி, கோக், 7up அப்புறம் இதெல்லாம் இருக்குது இல்லையா, மெரண்டா, இதெல்லாம் வந்து பொதுவாக சோடான்ற ஒரு வார்த்தையை தான் சொல்கிறாங்க. இது எனக்கே எப்படி தெரியும்னா, வந்த புதுசில் நாங்களும் பெப்சி, கோக்கு அந்த மென்ஷன் பண்ணி தான் ரொம்ப சொல்லுவோம். அப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பர்த்டே ஏதாவது அப்படின்னா, அவங்க வீட்டில் ஏதாவது விசேஷம்னா இவங்க கேக்கு ஏதாவது கொண்டு வராங்க இல்லையா, அப்படி கொண்டு வரும்போது பெப்சி, கோக்கு இதுகளையும் சேர்த்து தான் கொண்டு வருவாங்க. அப்போ எல்லா பிள்ளைங்களுமே சோடா சோடா சோடான்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அப்போ எனக்குமே அது சோடான்னு சொல்லி எனக்குமே பழகிடுச்சு. நாங்களும் இப்போ வந்து பெப்சி வாங்கு, 7up வாங்குன்னு சொல்கிறதே கிடையாது, ஒரு சோடா வாங்கு அப்படின்னு தான் நாங்களுமே பழகிட்டோம். ஸோ சோடா வந்து வாங்கியாச்சு. அப்படியே நாங்கள் வந்து ரூமுக்கு போயிட்டு சாப்பிட போகிறோம். இதில் வந்து டேஸ்ட்டோட ரிவ்யூ நான் சொல்லலை, ஏன்னா இது உண்மையாகவே 300 ரூபாய்க்கு இந்த சிக்கன் பீஸ் வச்சு ஒரு பிரியாணி பாசுமதி ரைஸில் கொடுக்குறதே பெரிய விஷயம். அதால் நான் டேஸ்ட்டை பற்றி எதுவுமே ரிவ்யூ பண்ணல. ஒரு பிளேட்டில் 2 பார்சலை நான் போட்டு வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு குவான்டிட்டி இருக்குது பாருங்கள். 2 பீஸ் சிக்கன் இருக்குது. இது 2 போர்ஷன். ஒரு சின்ன கிரேவி வந்து சைட் டிஷ்ஷாக கொடுத்தாங்க. ரைத்தாலாம் கிடையாது. உண்மையாகவே ரைத்தாலாம் இதுக்கு கொடுக்க முடியாது. நம்ம தேவைன்னா நம்ம சார்ஜ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.